ஹரியானா மாநிலம் குருகிராமைச் சேர்ந்தவர் ராதிகா யாதவ். 25 வயதாகிறது. இவரது தந்தை தீபக் யாதவ். இந்திய டென்னிஸில் வளர்ந்து வரும் நட்சத்திர வீராங்கனைகளில் ஒருவரான இவர் தேசிய மற்றும் சர்வதேச தளங்களில் தனது முத்திரையை பதித்திருக்கிறார். சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பின் இரட்டையர் தரவரிசையில் 113வது இடத்தையும், அதே பிரிவில் உலக அளவில் முதல் 200 இடங்களுக்குள்ளும் ராதிகா யாதவ் இடம்பெற்றுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் பெண்கள் இரட்டையர் பிரிவில் 5வது இடத்தையும் பிடித்திருந்தார். ஏராளமான போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை குவித்திருக்கிறார். சமீபத்தில் டென்னிஸ் அகாடமி ஒன்றை தொடங்கிய ராதிகா அதன் மூலம் ஏராளமான டென்னிஸ் வீரர்களையும் உருவாக்கி வந்துள்ளார். இந்த சூழலில் சம்பவத்தன்று காலை 10:30 மணியளவில் ராதிகா யாதவுக்கும் அவரது தந்தை தீபக் யாதவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் கடுமையாக சண்டையிட்டுள்ளனர். ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற தீபக் யாதவ் மகள் என்றும் பாராமல் ராதிகாவை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுள்ளார். 5 குண்டுகளில் 2 தோட்டாக்கள் ராதிகாவின் உடலை துளைத்திருக்கிறது. இவை அனைத்தும் ராதிகாவின் தாய் கண் முன்னே நடந்துள்ளது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரை மீட்ட குடும்பத்தினர் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மருத்துவர்கள் எவ்வளவு முயற்சித்தும் ராதிகாவை காப்பாற்ற முடியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீபக் யாதவிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அதில்தான் தந்தையே மகளை சுட்டுக் கொன்றதற்கான காரணம் தெரிய வந்தது. ராதிகா டென்னிஸ் அகாடமி ஆரம்பித்தது அவரது தந்தைக்கு பிடிக்கவில்லை. அதோடு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிடுவதையும் அவர் கண்டித்து வந்துள்ளார். இதனால் தந்தைக்கும் மகளுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத ராதிகா தொடர்ந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ்களை பதிவிட்டு வந்துள்ளார். அதோடு டென்னிஸ் அகாடமியையும் நடத்தி வந்துள்ளார். மகள் சொந்த காலில் நின்று சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்வதை எந்த தந்தையும் தடுக்க மாட்டார்கள். அவரும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து மேலே தூக்கிவிடத்தான் முயல்வார்கள். அப்படி இருக்கும் போது தீபக் யாதவ் மட்டும் ஏன் ராதிகாவின் வளர்ச்சியை கண்டித்தார் என்றால் அதற்கு காரணம் உறவினர்கள்தான். ஆம், மகளின் சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவதாக தீபக் யாதவை அவரது உறவினர்கள் கேலி செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஏச்சும் பேச்சும் தீபக் யாதவை வெகுவாக பாதித்துள்ளது. உடனே டென்னிஸ் அகாடமியை மூடும்படியும் இன்ஸ்டா ரீல்ஸ்களை நிறுத்தும்படியும் மகளிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் லட்சியத்தோடு தொடங்கப்பட்ட அந்த அகாடமியை ராதிகா மூடுவதற்கு தயாராக இல்லை. அதோடு ரீல்ஸ் பதிவிடுவதையும் அவர் நிறுத்தவில்லை. தீபக் யாதவும் விடாமல் முரண்டு பிடித்திருக்கிறார். இதனால் தந்தைக்கு மகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உறவில் விரிசல் விழத் தொடங்கியிருக்கிறது. தீபக் யாதவ் ஒரு கட்டத்தில் கொதித்து போயிருக்கிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல நடந்த ஒரு சண்டையில்தான் தீபக் யாதவ் உரிமம் பெற்ற துப்பாக்கியால் மகளை சுட்டுக் கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீபக் யாதவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வளர்ந்து வரும் டென்னிஸ் வீராங்கனையை தந்தையே சுட்டுக் கொன்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.